வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். இன்று பீகார் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 5900 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை அடிக்கல் நாட்டியும் தொடங்கியும் வைக்கிறார். குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாள் வாழ்த்து. பொது சேவை, சமூக நீதியில் திரௌபதி முர்முவின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு அனைவருக்கும் கலங்கரை விளக்கமாக திகழ்வதாக பதிவு. ரஷ்ய துணை பிரதமரை சந்தித்தார் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். போக்குவரத்து, உள்கட்டமைப்பு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை. சுபான்ஷு சுக்லாவின் விண்வெளி பயணம் மீண்டும் ஒத்திவைப்பு. பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகளால் ஒத்திவைக்கப்படுவதாக நாசா அறிவிப்பு. வாக்களிக்கும் மையங்களுக்கு வெளியே வாக்காளர்கள் தங்கள் மொபைலை பாதுகாப்பாக வைப்பதற்கான வசதி அறிமுகம். நேற்று நடைபெற்ற இடைத்தேர்தலில் பல்வேறு புதிய வசதிகளை அறிமுகப்படுத்தியது தேர்தல் ஆணையம். வெளிநாட்டு மாணவர்களுக்கு மீண்டும் விசா வழங்கும் நடைமுறையை தொடங்கியது அமெரிக்கா. கடந்த மே மாதம் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் தொடக்கம். இஸ்ரேலின் தீவிர தாக்குதல் எதிரொலி. ஜெனீவா, பிரான்ஸ், இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர்களை சந்திக்கிறார் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி. தாக்குதலின் போது ஈரான் கிளஸ்டர் பாம் எனப்படும் கொத்து குண்டுகளை பயன்படுத்துகிறது. இஸ்ரேல் ராணுவம் குற்றச்சாட்டு. ஈரான் மீதான தாக்குதலுக்கு ரஷ்ய, சீன அதிபர்கள் கடும் கண்டனம். தாக்குதலை உடனடியாக நிறுத்த இஸ்ரேலுக்கு வலியுறுத்தல். இந்தியா, இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகளுக்கான ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பை டெஸ்ட் தொடர். முதல் போட்டி இங்கிலாந்தின் லீட்ஸ் மைதானத்தில் இன்று தொடங்குகிறது. ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி. அரையிறுதிக்கு முன்னேறினார் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார். சென்னையில் நடைபெறும் ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் கோப்பை போட்டி. மகளிர் பிரிவில் பஞ்சாப், ஹரியானா அணிகளும், ஆண்கள் பிரிவில் மகாராஷ்டிரா, ஒடிசா அணிகளும் வெற்றி. விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று பீகார் செல்கிறார். அங்கு 5900 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை அடிக்கல் நாட்டியும் தொடங்கியும் வைக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி பீகார், ஒடிசா மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு இன்றும் நாளையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பீகாரில் சிவான் மாவட்டத்தில் உள்ள பசுருகி தொகுதியின் கீழ் உள்ள ஜசௌலியில் நண்பகல் 12 மணி அளவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் உரையாற்ற உள்ளார். ஜசௌலியிலிருந்து காணொலி காட்சி மூலம் நகர்ப்புற மேம்பாடு, கழிவுநீர் சுத்திகரிப்பு, பிரதமர் ஆவாஸ் யோஜனா மற்றும் 5900 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள ரயில்வே தொடர்பான பல மேம்பாட்டு திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டுவார். இந்த பகுதியில் ரயில்வே உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தை இணைக்கும் 400 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள புதிய வைஷாலி திகோரியா ரயில் பாதை திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளார். மேலும் இந்த பாதையில் புதிய ரயில் சேவையையும் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து 21ஆம் தேதி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற உள்ள 11வது சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி உலகம் முழுவதும் யோகாசன நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் பிறந்த தினமான இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் குடியரசுத் தலைவரது தலைமைத்துவம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். பொது சேவை, சமூக நீதி ஆகியவற்றில் அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு அனைவருக்கும் கலங்கரை விளக்கமாக திகழ்வதாக கூறியுள்ள பிரதமர் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை பெற ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சமூகத்தில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மேற்கொள்ளும் அயராத முயற்சிகள் அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். நல்ல ஆரோக்கியத்துடன் முயற்சிகளில் தொடர்ச்சியாக வெற்றி பெற குடியரசுத் தலைவரை வாழ்த்துவதாகவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தேசத்திற்கு சேவை செய்யும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு நல்ல ஆரோக்கியம், அமைதி, மகிழ்ச்சி கிடைக்க வாழ்த்துகிறேன் என்று கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக நேற்று உத்தராகண்ட் மாநிலம் டேராடூன் சென்றடைந்தார். ஜாலிகிரான் விமான நிலையத்தில் அவரை அம்மாநில ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் குர்மீத் சிங் மற்றும் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உள்ளிட்டோர் வரவேற்றனர். இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ராஷ்டிரபதி நிகேதனில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டுவார். அப்போது குடியரசுத் தலைவர் பூங்காவிற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். ஜூன் 24 முதல் ராஷ்டிரபதி நிகேதனும் குடியரசுத் தலைவர் தபோவனமும் பொதுமக்களுக்கு திறக்கப்பட உள்ளன. இதற்கிடையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் வருகையை முன்னிட்டு டேராடூனில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ரஷ்ய துணை பிரதமர் அலெக்சி ஓவர்சூக்குவை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது போக்குவரத்து, உள்கட்டமைப்பு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொண்டனர். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் ரஷ்ய துணை பிரதமர் அலெக்சி ஓவர்சூக்கை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சந்தித்த போது போக்குவரத்து இணைப்பு, உள்கட்டமைப்பு மற்றும் அரிய மண் உலோகங்கள் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ரஷ்ய துணை பிரதமர் அலெக்சி ஓவர்சூக்குடன் ஒரு பயனுள்ள சந்திப்பை நடத்தியதாக தெரிவித்துள்ளார். கடந்த 18ஆம் தேதி முதல் நாளை வரை நடைபெறவுள்ள சர்வதேச பொருளாதார மன்ற கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கலந்து கொண்டுள்ளார். The startup ecosystem that we have developed over the last decade, they should get the best of the resources which are available to the researchers and startups anywhere in the world. That's one fundamental way we are thinking. To do that, we developed a very large pool of GPUs. As we speak, we have about 34,000 GPUs, which is a common compute facility available to everybody who wants to use it. Second, our approach is that we have to adopt a techno-legal approach towards the use of AI, which means many of the harms which come from use of this technology can be solved by using technological means. You cannot solve it by simply creating a new law. பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று மாலை பெங்களூரு சென்றடைந்தார். அவர் இன்று ஆதி சுச்சனகிரி பல்கலைக்கழகத்தின் பெங்களூரு வளாகத்தை திறந்து வைக்க உள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் சத்தீஸ்கருக்கு 2 நாள் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இது பிராந்தியத்தில் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான மத்திய அரசின் உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்டுகிறது. அவரது இந்த பயணம் இடதுசாரி தீவிரவாதத்தை எதிர்த்து போராடுவதிலும், குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய மற்றும் பின்தங்கிய மாவட்டங்களில் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதிலும் மத்திய அரசுக்கும் மாநிலத்திற்கும் இடையிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அஸ்ஸாமில் பிரம்மபுத்திரா நதியில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அம்மாநிலத்தின் நல்பாரி மாவட்டத்தில் பர்கேத்ரி பகுதியில் பிரம்மபுத்திரா நதியில் நேற்று பள்ளி குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு படகு ஒன்று சென்று கொண்டிருந்தது. ஆற்றின் நடுவே சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக படகு திடீரென உடைந்து கவிழ்ந்தது. இந்த விபத்தில் படகில் பயணம் செய்த அனைவரும் நீரில் மூழ்கினர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற உள்ளூர் மக்கள் பேரிடர் மீட்பு படையின் உதவியுடன் 100க்கும் மேற்பட்டவர்களை பத்திரமாக மீட்டனர். ஆனால் 5 பேரின் நிலைமை இன்னும் கண்டறியப்படவில்லை.
காணாமல் போனவர்களை மீட்க மாநில தேசிய பேரிடர் மீட்பு படைகள் இணைந்து தேடுதல் பணியை தொடங்கியுள்ளன. சுபான்ஷு சுக்லாவின் விண்வெளி பயணம் தேதி குறிப்பிடப்படாமல் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகளால் ஒத்திவைக்கப்படுவதாக நாசா அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் ஆக்சியம் ஸ்பேஸ் தனியார் நிறுவனம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கான பயண திட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா மற்றும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ இணைந்து இந்த பணியை மேற்கொண்டு வருகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் இந்திய விமானப்படையின் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா, அமெரிக்காவைச் சேர்ந்த மிஷன் கமாண்டர் பெக்கி விட்சன், ஹங்கேரியைச் சேர்ந்த திபோர் கபு மற்றும் போலந்தைச் சேர்ந்த ஸ்லோவாஸ் உஸ்னான்ஸ்கி ஆகியோர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று 14 நாட்கள் தங்கி ஆய்வு செய்ய உள்ளனர். இதற்காக அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் வாயிலாக வரும் 22ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் புறப்படுவார்கள் என்று ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனம் அறிவித்திருந்தது. ஏற்கனவே 2 முறை பயணம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது 3வது முறையாக தேதி குறிப்பிடப்படாமல் பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் தங்கள் மொபைலை டெபாசிட் செய்யும் வசதி நேற்று நடைபெற்ற இடைத்தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குஜராத், கேரளா, பஞ்சாப் மற்றும் மேற்கு வங்காளத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நேற்று இடைத்தேர்தல் நடைபெற்றது. குஜராத்தில் உள்ள காடி மற்றும் விசாவதர், கேரளாவில் நிலம்பூர், பஞ்சாபில் மேற்கு லூதியானா, மேற்கு வங்கத்தில் காலிகஞ்ச் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல்கள் நடத்தப்பட்டன. இந்த இடைத்தேர்தலில் பல முக்கிய புதிய முயற்சிகளை தேர்தல் ஆணையம் வெற்றிகரமாக செயல்படுத்தியது. இந்த புதிய முயற்சிகளில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்களுக்கு மொபைல் டெபாசிட் வசதியை வழங்குதல் மற்றும் மேம்படுத்தப்பட்ட வாக்காளர் வாக்கு பகிர்வு வழிமுறை ஆகியவை அடங்கும். முதன்முறையாக அனைத்து வாக்குச்சாவடிகளின் நுழைவாயிலில் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட மொபைல் டெபாசிட் வசதியை வாக்காளர்கள் பெற முடிந்தது. மேம்படுத்தப்பட்ட வாக்காளர் வாக்கு பகிர்வு செயல்முறையும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. அங்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடியின் தலைமை அதிகாரியும் வாக்குப்பதிவின் போது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் புதிய ஈசிநெட் செயலியில் நேரடியாக வாக்காளர் வாக்குப்பதிவை உள்ளிட முடியும். இது வாக்குப்பதிவு எண்ணிக்கையை புதுப்பிப்பதில் கால தாமதத்தை குறைக்க உதவியது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஆனால் எம்ஜிஆர் ஒரு 3 வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்து ஒரு இனத்தை சார்ந்தவர்களாக கருதப்பட்ட நடிகர்கள் யாருக்காவது வரவேற்பு கொடுத்தாங்களா? 72 ஏன் அதிமுக தோன்றுச்சு தெரியும்? அதிமுக தோன்ற வேண்டிய அவசியம் என்ன? ஊழல், நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மக்களை கரப்ட் ஆக்கணும்னு நினைச்சாங்க. செய்திகள் தொடர்கின்றன. சென்னை மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் உரிய காலத்தில் முடிக்கப்படும் என்று மெட்ரோ பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மாதாவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலான மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் வழித்தடம் 3இல் மாதவரம் முதல் சிறிசேரி வரையிலான கட்டுமானத்தின் முன்னேற்றம் குறித்தும் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது முதலமைச்சர் லிப்ட் மூலம் உயரே சென்று உயரத்திலிருந்து கட்டுமான பணிகளை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் உரிய காலத்தில் கட்டி முடிக்கப்படும் என்று கூறினார். முதலமைச்சரின் இந்த ஆய்வின் போது அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் மெட்ரோ ரயில் நிறுவன அலுவலர்கள் உடனிருந்தனர். தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். பாமகவின் தர்மபுரி மாவட்ட ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டம் தர்மபுரியை அடுத்த ஆட்டுக்காரப்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பாமக தலைவர் அன்புமணி கட்சியின் தலைவர் பொறுப்பை ஏற்றது முதல் மன நிம்மதி போய்விட்டதாக கூறினார். தன் மீது எவ்வளவோ குற்றச்சாட்டுகளை வைத்த போதும் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்து வருவதாக கூறிய அன்புமணி தனக்கு கட்சியும் சமுதாயமும் முக்கியம் என்றார். தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் யார் யாரையோ கேட்டுட்டு இருக்கிறோம். இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் அவரிடம் இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுங்க,
கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று மாறி மாறி கேட்டுக்கொண்டிருக்கின்றோமானால் இல்லை, நாம் ஆள வேண்டும், நாம் ஆட்சிக்கு வர வேண்டும். அதற்காகத்தான் ஒரு நடைபயணத்தை நான் மேற்கொள்ள இருக்கின்றேன். இந்த பொதுக்குழுவில் அது ஒரு முக்கியமான செய்தியாக உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். காஞ்சிபுரம் அஞ்சல் கோட்ட தலைமை அலுவலகம் மற்றும் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை சார்பில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. காஞ்சிபுரம் அஞ்சல் கோட்ட தலைமை அலுவலகம் மற்றும் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை காஞ்சிபுரம் சரக பராமரிப்பு அலுவலகம் சார்பில் காஞ்சிபுரத்தில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. இந்திய அஞ்சல் துறை மற்றும் இந்திய தொல்லியல் துறை சார்பில் 11வது சர்வதேச யோகா தினம் காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோயில் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சங்கர மடத்தின் ஆஸ்தான யோகா ஆசிரியர் சத்யநாராயணன் கலந்து கொண்டு மூச்சு பயிற்சி உள்ளிட்ட 20 வகையான யோகாசனம் செய்வதால் ஏற்படும் பயன்கள் குறித்து விளக்கம் அளித்தார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு எளிய முறையில் யோகாசனம் பயிற்றுவித்தனர். இதில் காஞ்சிபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அருள்தாஸ், இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை காஞ்சிபுரம் சரக பராமரிப்பு ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் இரு துறையை சேர்ந்த ஊழியர்கள் பங்கேற்று யோகாசனம் செய்தனர். இது குறித்து காஞ்சிபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அருள்தாஸ் தெரிவிக்கையில், இந்த பயிற்சியை காஞ்சிபுரத்திலேயே முதலில் யோக பயிற்சியை தொடங்கிய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அந்த யோகாசன மையத்திலிருந்து மதிப்பிற்குரிய திரு சத்யநாராயணன் அவர்கள் மற்றும் அவருடைய மாணவர்களும் வந்து பல்வேறு ஆசனங்களை பற்றி மிக சிறப்பாக எடுத்துரைத்தனர். அஞ்சல் துறை ஊழியர்களும் தொல்லியல் துறை ஊழியர்களும் இதில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். என்னோட பெயர் ஷர்மிளா. அஞ்சல் துறை சார்பாகவும் தொல்லியல் துறை சார்பாகவும் இங்க வைகுண்ட பெருமாள் கோயில்ல இன்று சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்சி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சத்யநாராயணன் ஒரு யோகா மாஸ்டர் வந்து இன்னைக்கு நிறைய ஆசனா சொல்லி கொடுத்தாங்க. எங்களோட ஒர்க் ஸ்டைல்ல இப்போ யோகா கத்துக்கிட்டது ரொம்ப ஹெல்த்தியா நம்மளை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருமே யோகா பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ரொம்ப ரிலாக்ஸா இருந்தது. ஸோ சிறப்பாக ஏற்பாடு பண்ண அஞ்சல் துறைக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. திவ்யா, நான் காஞ்சிபுரம் தலைமை அஞ்சலகத்தில் தபால்காரராக பணிபுரிகிறேன். இன்று சர்வதேச உலக யோகா தினத்தை 11வது தினத்தை முன்னிட்டு எங்கள் தலைமை அஞ்சலகத்தில் சார்பாக இங்கு வைகுண்ட பெருமாள் கோவிலில் நடத்தப்பட்ட இந்த யோகா பயிற்சி மையம் வந்து எங்க எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சியா இருந்தது. அது மட்டும் இல்ல, உடலை நலப்படுத்தும், மனதை திடப்படுத்தும், உயிரை நலப்படுத்தும். யோகாவில் அனைவரும் இணைந்திடுவோம், யோகமாக வாழ்ந்திடுவோம். இது ஏற்படுத்தி கொடுத்த மத்திய அரசுக்கு எங்க அஞ்சல் துறை சார்பாக எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். டிடி தமிழ் செய்திக்காக காஞ்சிபுரத்திலிருந்து BR சிவகுமார். இனி வருவது மாநில செய்திகள். கர்நாடக அணைகளில் திறக்கப்பட்ட உபரி நீரால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கர்நாடக அணைகளான கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. கடந்த 17ஆம் தேதியன்று கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீர் நேற்றிரவு 9 மணி நிலவரப்படி தமிழக எல்லையான பிலிகுண்டுவை வந்தடைந்தது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 10 மணி நிலவரப்படி வினாடிக்கு 15,000 கன அடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கிருஷ்ணகிரி லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் ஓசூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் வந்த வாகனத்தில் வைத்திருந்த கணக்கில் வராத 2,46,000 ரூபாயை பறிமுதல் செய்யப்பட்டது. ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவிற்கு வந்த ரகசிய தகவலின் பேரில் ஊழல் தடுப்பு காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புற வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது ஓசூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் மற்றும் கிருஷ்ணகிரி பொறுப்பு அலுவலர் பிரபாகர் வந்த அரசு வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அந்த சோதனையின் போது வாகனத்தில் வைத்திருந்த 2,46,000 ரூபாய் குறித்து விசாரணை நடத்தினர். அப்போது முன்னுக்கு பின் முரணாக கூறிய நிலையில் அரசு கணக்கில் வராத பணமாக இருந்ததால் அந்த பணத்தினை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி கடலில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் இறங்கவும் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. குமரி கடல் பகுதியில் நிலவி வந்த கடல் சீற்றம் காரணமாக கடந்த 4 நாட்களாக கடலில் குளிக்கவோ இறங்கவோ கூடாது என்று சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று கடல் சீற்றம் தணிந்த நிலையில் மீண்டும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 8218 கன அடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடக மாநிலம் கபினியிலிருந்து காவிரியில் திறக்கப்பட்ட நீர்வரத்து காரணமாக நேற்று காலை வினாடிக்கு 6829 கன அடி வீதம் வந்து கொண்டிருந்த நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு 8218 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து காவிரி பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 12,000 கன அடியிலிருந்து வினாடிக்கு 16,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேட்டூர் அணையின் நீர் இருப்பு 83.58 TMC ஆக உள்ளது. உடலுக்கும் உள்ளத்திற்கும் வலிமை சேர்ப்பது யோகாசன பயிற்சிகள். வயது வித்தியாசம் இல்லாமல் ஆண் பெண் இருப்பாளரும் மேற்கொள்ளும் யோகா பயிற்சிகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நம் முன்னோர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் மன அமைதிக்காகவும் ஒரு முக்கிய பயிற்சியாக யோகா பயிற்சியை மேற்கொண்டு வந்தனர். இந்த பயிற்சியின் முக்கியத்துவத்தை உலக அரங்கில் எடுத்துச் செல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த முயற்சியின் காரணமாக ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக அறிவித்துள்ளது. இதன் காரணமாக உலக அளவில் யோகா பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு சர்வதேச யோகா தினம் ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் என்ற கருப்பொருளுடன் கொண்டாடப்படுகிறது. யோகா பயிற்சியினால் உடலை வலுப்படுத்தி மனதை அமைதிப்படுத்துகிறது. வேலூர் மாவட்டத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள், பெண்கள், பொதுமக்கள் என வயது வித்தியாசம் இல்லாமல் ஆண் பெண் இருபாலரும் யோகா பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுகாதாரம், கல்வி மற்றும் கலைகள் போன்ற துறைகளுடன் யோகா பயிற்சி தொடர்புடையதாக இருந்தாலும் காலத்தால் அழியாத உடல் ஆரோக்கியத்திற்கான பயிற்சியாக யோகா அமைந்துள்ளதாக யோகா பயிற்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதில் ஆண் பெண் வயது வித்தியாசம் இல்லாமல் நீங்கள் பயிற்சி செய்யலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த யோகாவில் நிறைய பிரிவு இருக்குது. ஆனால் பேஸ் ஒன்று தாங்க. பேஸ் பார்த்தீங்கன்னா பதஞ்சலி யோகா இருக்குது, ஈஷா யோகா இருக்குது, வாழும் கலை இருக்குது, வேர்ல்டு வைடு சேர் யோகா இருக்குது. பட் நமக்கு எது பிடிக்குமோ, நமக்கு எது அடாப்ட் ஆகுமோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி இந்த குழந்தைங்கள் மாணவ பிரிவு பார்க்காமல் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டான இடத்தில் நீங்கள் சேர்த்து விட்டால் கல்வியில் அது கண்டிப்பாக மேலோங்கி நிற்கும். யோகா பயிற்சியின் மூலம் பல நன்மைகளும் மன அமைதி மற்றும் பல்வேறு விதமான உடல் ஆரோக்கியங்கள் ஏற்படுவதாக யோகா பயிற்சியில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். நான் எம்ஏ பரதநாட்டியம் படிக்கிறதுனால எனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் யோகான்றதுல ஃப்ளெக்சிபிலிட்டின்றது எனக்கு அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. அதனால் என்னோட பிரெயினும் மனசும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரீசெண்டாக லிகமெண்ட் இன்ஜுரிஸ் நிறைய ஆனது. யோகா நான் ரெகுலராக பயிற்சி பண்ணுறதுனால எனக்கு லிகமெண்ட் இன்ஜுரிஸ் அதிகமாக ஆகாத ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் இப்போ மட்டும் இல்லை, நான் சின்ன வயசுலேருந்து பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு இப்போவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஃப்யூச்சருக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரிலிருந்து மோகன். 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்தோ பிரெஞ்சு கூட்டு இராணுவ பயிற்சி பிரான்ஸ் நாட்டின் லா கவாலரியில் நேற்று தொடங்கியுள்ளது. இந்த கூட்டு பயிற்சியின் 8வது பதிப்பில் இந்திய இராணுவத்தினர் உள்ளிட்ட 90 வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இதேபோல் பிரெஞ்சு படைப்பிரிவில் 90 பேரும் இந்த இராணுவ கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ஆர்மி சக்தி என்பது இந்திய மற்றும் பிரெஞ்சு படைகளுக்கு இடையேயான இருதரப்பு கூட்டு பயிற்சியாகும். இந்த பயிற்சியானது இரு தரப்பினரிடையேயான இயங்குதன்மை, ஒருங்கிணைந்த செயல்பாடு மற்றும் இரு தரப்பினரின் புரிதலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் நாடுகள் இடையேயான மோதல் இன்று 8வது நாளாக தொடர்ந்து வருகிறது. இரு தரப்பினரும் வான்வழி தாக்குதலில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதால் இரு நாடுகளிலும் கடும் பதற்றம் நிலவி வருகிறது. அணு ஆயுத உற்பத்தியை காரணம் காட்டி ஈரான் மீது கடந்த 13ஆம் தேதி இஸ்ரேல் திடீரென தாக்குதலை தொடங்கியது. ஈரானின் அணு ஆயுத தளங்கள், இராணுவ நிலைகள் உள்ளிட்ட முக்கிய உள்கட்டமைப்புகளை குறிவைத்து போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளால் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு ஈரானும் உரிய பதிலடியை கொடுத்து வருகிறது. ஈரானிலிருந்து அனுப்பப்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அரணை முறியடித்து இஸ்ரேலில் பலத்த சேதங்களை ஏற்படுத்தி வருகின்றன. எப்பொழுதும் பதற்றத்துடன் காணப்படும் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஈரான் மோதல் போர் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஈரான் சரணடையும்படி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்தார். அதற்கு தாங்கள் போரை தொடங்கவில்லை என்றும் அதனால் சரணடையும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை குறித்து 2 வாரங்களில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முடிவெடுப்பார் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேண்டாமா என்பதற்கு ட்ரம்ப் முன்பாக சில வாய்ப்புகள் உள்ளதாகவும்
அடுத்த 2 வாரங்களில் அவர் தனது முடிவை அறிவிப்பார் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதனிடையே ஈரான் மீதான தாக்குதலுக்கு ரஷ்ய, சீன அதிபர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஈரான் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் இஸ்ரேலை இரு தலைவர்களும் வலியுறுத்தியுள்ளனர். இஸ்ரேல் ஈரான் மோதல் இன்று 8வது நாளாக தொடரும் நிலையில் முதல் முறையாக இந்த விவகாரம் குறித்து சீன அதிபர் கருத்து தெரிவித்துள்ளார். நேற்று ரஷ்ய அதிபர் புதினுடன் அவர் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார். அப்போது ரஷ்ய அதிபரும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். இந்நிலையில் இஸ்ரேலின் மிகப்பெரிய மருத்துவமனையாக உள்ள சொரோகா மருத்துவமனை மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் நோயாளிகள், மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் பலர் படுகாயமடைந்தனர். ஈரானின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் தெஹ்ரானில் உள்ள உள்நாட்டு பாதுகாப்பு தலைமையகம் அழிக்கப்பட்டது. இதனிடையே ஈரான் கிளஸ்டர் குண்டுகள் எனப்படும் கொத்து குண்டுகளை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளது. கொத்து குண்டு என்பது பல 100 சிறிய வெடித்தளங்களை வெளியேற்றும் ஒரு குண்டாகும். இவை பரந்த பரப்பளவில் விழுந்து வெடித்து பேரழிவை உண்டாக்கும். இவை வீசப்பட்டு பல காலம் கழித்தும் வெடிக்காத வெடிகலன்கள் வெடித்து பெரும் அழிவை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே ஈரானின் அணுசக்தி மற்றும் இராணுவ தளங்கள் மற்றும் ஈரானின் ஆயுத தளங்களை குறிவைத்து இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் நடத்துவதை அடுத்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் இன்று ஜெனீவாவில் ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை சந்திக்க உள்ளார். இந்திய பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் தொடங்கியுள்ளன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 513 புள்ளிகள் அதிகரித்து 81,875 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 86 புள்ளிகள் உயர்ந்து 24,960 புள்ளிகளாக காணப்படுகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 86 ரூபாய் 64 காசாக உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்து 73,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 55 ரூபாய் குறைந்து 9,210 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ பார் வெள்ளியின் விலை 1,20,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாய் 90 காசாகவும் டீசல் விலை 92 ரூபாய் 48 காசாகவும் உள்ளது. இந்தியா, இங்கிலாந்து அணிகள் இடையிலான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்குகிறது. முதல் போட்டி ஹெடிங்லி கிரிக்கெட் மைதானத்தில் இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 மணிக்கு நடைபெறுகிறது. முன்னணி வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் டெஸ்ட் போட்டிகளில் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து சுப்மன் கில் இந்திய அணிக்கு கேப்டனாக பொறுப்பேற்றுள்ளார். துணை கேப்டனாக ரிஷப் பந்த் களமிறங்கியுள்ளார். ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் ஆசிய ஸ்குவாஷ் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவு ஆட்டத்தில் இந்திய வீரர் வேலவன் செந்தில்குமார் மலேசியாவின் ஜோச்சிம் சுவாவுடன் மோதினார். விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் செந்தில்குமார் 11-7, 11-6, 11-6 என்ற செட் கணக்கில் மலேசிய வீரரை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டத்தில் ஹாங்காங் வீரருடன் மோத உள்ளார். தேசிய ஹாக்கி மாஸ்டர்ஸ் போட்டியில் நேற்றைய ஆட்டத்தில் ஹரியானா மகளிர் அணி தமிழக அணியை 8-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. ஹாக்கி சங்கம் சார்பில் முதலாவது இந்திய மாஸ்டர்ஸ் ஹாக்கி போட்டிகள் சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் நடைபெற்று வருகின்றன. இதில் 2வது நாளான நேற்று நடைபெற்ற மகளிர் பிரிவு ஆட்டம் ஒன்றில் பஞ்சாப் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் ஒடிசாவை தோற்கடித்தது. மற்றொரு ஆட்டத்தில் தமிழக அணி 8-0 என்ற கோல் கணக்கில் ஹரியானாவிடம் தோல்வியடைந்தது. ஆண்கள் பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் பாண்டிச்சேரி, ஒடிசா அணிகள் மோதின. இதில் 6-3 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணி வெற்றி பெற்றது. இதேபோல் மற்றொரு ஆட்டத்தில் மகாராஷ்டிரா அணி 7-1 என்ற கோல் கணக்கில் மணிப்பூர் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. வெளிநாட்டு மாணவர்களுக்கு விசா வழங்கும் நடைமுறையை அமெரிக்கா மீண்டும் தொடங்கியது. கடந்த மே மாதம் வெளிநாட்டு மாணவர்களுக்கு விசா வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் மாணவர்கள் விசா பெறுவதற்கான நேர்காணல் விரைவில் தொடங்கும் என்றும், ஆனால் விண்ணப்பதாரர்கள் தங்களது சமூக ஊடக கணக்குகளை பொது என்ற வகைமையில் அமைத்து மதிப்பாய்வு செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதற்கு உட்பட மறுக்கும் மாணவர்களின் விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் அதன் அரசு, கலாச்சாரம், நிறுவனங்கள் அல்லது நிறுவன கொள்கைகளை விரோதமாக கருதக்கூடிய மாணவர்களின் பதிவுகள் மற்றும் செய்திகளை தூதரக அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பாளர்கள் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.